எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சதன் அடிப்படையில் உடனே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வந்து பார்க்கறதுக்கு எங்களை அழைச்சி சென்றாங்க. அதே மாதிரி எங்களுக்காக அவங்க வந்து டைம் ஒதுக்கி வெயிட் பண்ணி எங்களுக்காக சிறப்பாக பார்த்து இதுவரை இல்லாத அளவுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை கனிவோடு ஏற்று எங்களுடைய கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏற்பாடு செய்த எங்களது சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஜா முத்துராமலிங்க ஐயா அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழக மீனவர் சார்பாக ராமநாதபுரம் நாட்டுப்படகு விசைப்படகு மீனவர் சார்பாக இந்த பொன்னாடையை பொருத்தி நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் பொன்னாடைய விசைப்படகு மீனவர் சங்க தலைவர் எமரிட் அவர்கள் பொன்னாடை பொறுத்தவார்கள் பொன்னாடை என்பது ஒரு சாதாரண. அடுத்தபடியாக எங்களுடைய ஆமா இதே வந்து கடந்த முறையும் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே 2014 இருந்து 17 வரை எல்லா மக்களும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த படகுலாம் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்துச்சு. எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட வச்சோம். அவங்க உடனே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயாவை கூட்டிட்டு போய் சந்திக்க வச்சாங்க. சந்திச்சுட்டு நாங்கள் சாயந்தரம் ஊருக்கு திரும்பல, சாயந்தரமே வந்து உடனே இந்த படகுகளுக்கு 5 லட்சம் ரூபாய் அறிவிச்சாங்க. இப்படி தமிழக அரசு தமிழக மீனவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் செயல இருந்தால் எங்களுடைய வேதனையா இருக்கு. அதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த நமது மாநில துணை செயலர் மீனவரணி துணை செயலாளர் ஐயா ராமமணி அவர்களுக்கு எடிசன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார். மேலும் இந்த நிகழ்வுக்காக மீனவருக்காக பல திட்டங்களை அறிவிப்பு செய்து செயல்படுத்திக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். இதற்கிடையில சமீப இலங்கை கடற்படையினால விசைப்படகுகளும் நாட்டுப்படகுகளும் சிறைபிடிக்கிறது தொடர் வாடிக்கை நிகழ்வா இருக்கு. இது சம்பந்தமாக நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா சந்திக்கிறதுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சிருந்தோம். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் அவங்க எங்களை நேரடியாக அழைத்து சென்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயாவை சந்திக்க வச்சாங்க. எங்களுடைய கோரிக்கைகள் வந்து இலங்கை கடற்படையினால தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறோம், இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு நிரந்தர தீர்வு காணணும், பாதிக்கப்பட்ட விசைப்படகுகளுக்கும் நாட்டுப்படகுகளுக்கும் தகுந்த இழப்பீடு வழங்கணும். அதே மாதிரி 100 ஆண்டுக்கு மேலாக இந்த பாம்பன் பாலம் புதிதாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. 100 ஆண்டுக்கு மேலாக அந்த ஆற்றுவாய் தூர்வாரப்படாமல் இருக்கு. அந்த ஆற்றுவாய் தூர்வாரப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம். இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்தணும் சொல்ற கோரிக்கைகள் வச்சோம். நாங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் சென்று நாங்கள் வச்சுட்டு வந்திருக்கிறோம். நேற்று திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா எங்களுடைய கோரிக்கைகளை கருணையோடு ஏற்று எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பாதுகாக்கும் விதமாக விசைப்படகுக்கு ஒன்றுக்கு 6 லட்சம் ரூபாயும் நாட்டுப்படகுக்கு ஒன்றுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் வழங்கி அறிவிப்பு செய்திருக்காங்க. மேலும் அந்த பாம்பன் பாலம் சேனலை வந்து தோன்றதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு உடனே அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. இலங்கை சிறையில் வாடிக்கிட்டு இருக்கிற அந்த மீனவ குடும்பங்களுக்கு 250 ரூபா வழங்கிய நாள் ஒன்றுக்கு 250 ரூபா வழங்கிய ரூபாயை 350 ரூபாயை அதிகப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. மத்திய அரசுக்கு நமது 40 எம்பிக்களுக்கு அழுத்தம் கொடுத்து அவங்கள வச்சு இந்த இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்தவும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் பிரதமரையும் சந்திக்க ஏற்பாடு செய்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவாதம் அளித்தாங்க. நாங்கள் ஊருக்கு வந்த இடத்துலயே இந்த பணத்தை அறிவிச்சது எங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொன்னால நாங்கள் கருதுகிறோம். ஒட்டுமொத்த தமிழக மீனவர் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் பணிவாக தெரிவிச்சுக்கிறோம். அதுபோக இந்த நிகழ்வை வந்து நாங்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் எங்களோட மீனவர் பிள்ளையா இருந்து எங்களோட குரல் கொடுத்துருக்கிற எங்களது சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஜாயா முத்துராமலிங்கம் அவர்களுக்கும் எங்களுடைய மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய மீன்வள துணை செயலாளர் ஐயா ரவிச்சந்திர ராமமணி அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் உடனே நாங்கள் இந்த நன்றியை தெரிவிக்கிறதுக்கு எங்களுடைய சிஎம்முக்கு நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அவங்களோட நேரடியாக சந்தித்து சொல்றதுக்கும் நாங்கள் தயாராகிட்டு இருக்கிறோம். ஏன் தமிழக அரசு எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி எங்களுடைய கோரிக்கைகளாம் ஏற்று எங்களுடைய வாழ்வை பாதுகாக்கிறதுக்கு கோரிக்கைகளை நிறைவேற்றுறாங்க. இந்தியாவில் வாழ்ற பல லட்சம் கோடி அந்நிய செலவாக நீட்டு கொடுக்குற இந்த மீனவருடைய தொழில் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. கடந்த 10-15 வருடம் இப்போ 11வது வருடம் ஆட்சி செய்யறாங்க. இந்த பாரத பிரதமர் ஏன் இன்னும் கண்ணாம இருக்கிறாங்களே எங்களுக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா நாங்க நேரடியாக சென்று வெளியுறவுத்துறை அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சர் எல்லாரையும் ஒன்றிய அமைச்சர்களை பூரா நாங்க சந்திச்சிருக்கிறோம். ஏன் எங்களுடைய படகுகளை மீட்டு கொடுக்க மாட்டேங்காங்க? தமிழக அரசு எங்களுக்கு வழங்குறது போல ஏன் அவங்க எங்களுக்கு நிவாரணம் வழங்க மாட்டேங்காங்க? ஏன் இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு அவங்க ஏற்பாடு செய்ய மாட்டேங்கிறது எங்களுக்கு ஒரு வேதனையான
மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.